சிறுநீர் கழிக்கும் அவலம். தஞ்சை புதிய பஸ் நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. 24 மணி நேரமும் பயணிகள் நடமாட்டத்துடன் பரபரப்பாக காணப்படும் இந்த பஸ் நிலையத்தின் பின்பகுதியில் ஆமினி பஸ் நிலையமும் செயல்பட்டு வருகிறது. இந்த பஸ் நிலையத்தில் கட்டண கழிவறை, குளியலறை உள்ளது. மதுரை செல்லும் பஸ்கள் நிற்கும் இடத்திற்கு நேர் எதிரே ஒரு இடத்தில் மட்டும் இலவச கழிவறை செயல்பட்டு வருகின்றது. மற்றபடி பஸ் நிலையத்தில் இலவச கழிவறைகள் இல்லை. மேலும் பஸ் நிலையத்தில் பொது இடத்தில் ஆட்கள் சிறுநீர் கழிப்பதை தடுக்க இரும்பு தகரமும் பொருத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அதை பொருட்படுத்தப்படாமல் சிறுநீர் கழித்து வருகின்றனர். இதனால் பஸ் நிலையமே சுகாதார சீர்கேட்டில் சிக்கி தவித்தது. பஸ் நிலையத்திற்குள் நுழைந்தாலே துர்நாற்றம் வீசியதால் பயணிகள் அவதிப்படுகின்றனர். மேலும் பஸ் நிலையத்திற்குள் பெண்கள் காத்திருக்கும் போதே பொது இடத்தில் சிறுநீர் கழிக்கும் அவலமும் அரங்கேறியது. இலவச சிறுநீர் கழிப்பிடம் போதுமான அளவில் இல்லாததால் தான் இந்த நிலை காணப்பட்டது. இது தொடர்பாக தினத்தந்தி நாளிதழில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது முதல் கட்டமாக பஸ் நிலையத்தில் பொது வெளியில் சிறுநீர் கழிப்பதை தடுக்க மாநகராட்சி புதிய கருவியை பொருத்தியுள்ளது. திருச்சி செல்லும் பஸ்கள் நிற்கும் இந்த பகுதியில் இந்த கருவி பொருத்தப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராவுடன் இந்த சென்சார் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. சைரன் போன்ற ஒலி இந்த கேமரா பொருத்தப்பட்டுள்ள இடத்திலிருந்து 50 அடி தூரத்திற்கு துல்லியமாக ஆட்களை அடையாளம் காணும். மேலும் ஓரத்தில் பொருத்தப்பட்டுள்ள இரும்பு தகரத்தில் இரவு நேரத்தில் சைரன் போன்ற விளக்குகளும் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த தகரத்தில் இருந்து சில அடி தூரத்தில் ஒரு கோடும் வரையப்பட்டுள்ளது. யாராவது சிறுநீர் கழிக்கும் நோக்கத்தில் இந்த கோடு அருகே சென்றால் அலாரம் ஒலிக்க தொடங்கிவிடும். சைரன் போன்ற சத்தத்துடன் விளக்குகளும் எரிய தொடங்கும். அவ்வாறு ஒலி எழுப்பும் போது பஸ் நிலையத்தில் நிற்கும் பயணிகள் தங்களை பார்க்க தொடங்கிவிடுவார்கள் என கருதி சிறுநீர் கழிக்க வருபவர்கள் அங்கிருந்து ஓடிவிடுவார்கள். அதையும் மீறி யாராவது சிறுநீர் கழித்தால் தொடர்ந்து ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கும். 5 வினாடிகள் முதல் 10 வினாடிகள் வரை இந்த அலாரம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த கருவி நேற்று முன்தினம் இரவு முதல் பொருத்தப்பட்டுள்ளது பயன்பாட்டிற்கும் வந்துள்ளன.